எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய உள்ளத்தை கொழுந்து விட்டெறிய செய்கிறது. எல்லா சுத்திகரிப்பையும் கொடுத்து ஆண்டவருடைய எல்லா தீர்மானங்களையும் நாம் அனுபவிக்கும்படி செய்கிறது. இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா 29:14 உங்களுக்கு வழங்குகிறோம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகள் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகிகள் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அதிசயங்களை செய்வேன். நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம், ஆண்டவர் தமது பிள்ளைகளை எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொழுது அதிசயங்களை செய்தார். வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது, ஆனால் இஸ்ரவேலருக்கோ அதிசயம் வெளிப்பட்டது. அவர் அதிசயமானவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களை கட்டி வைத்திருக்கும் எல்லா அந்தகார சக்திகளை, பொல்லாத மனிதர்களின் செய்கைகளையும் சீற்றத்தையும் நீக்கி உங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆம், அவருடைய பெயர் என்ன என்று சிம்சோனுடைய பெற்றோர் கேட்ட பொழுது, என் பெயரை நீ கேட்பது என்ன? அது அதிசயம் என்று சொன்னார். He is wonderful, wonderful, wonderful. அந்த அதிசயம் எப்படி விளங்குகிறது? அவருடைய அன்பு அதிசயமான அன்பு, உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன். அவர் சிறு பிள்ளைகளை கரங்களில் எடுத்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. குஷ்ட ரோகியை தொடச் செய்த அன்பு. மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு எழுப்பின அன்பு. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து 3 நாட்கள் வசனம் கேட்ட அனைவருக்கும் ஆகாரத்தை பெருகச் செய்து அத்தனை பேரையும் திருப்தியாய் அனுப்பின அன்பு. நடு கடலில் காற்றினாலும் அலைகளினாலும் அலைக்கழிக்கப்பட்ட அவருடைய சீஷர்களை தண்ணீரின் மேல் நடந்து போய் தேடிச் சென்ற அன்பு. அவர் படவில் ஏறினார். அந்த படவு மறு கரையை உடனே தொட்டது. அதுதான் இயேசுவின் அன்பு. அதிசயங்களை செய்து நம்மை விடுவிக்கும் அன்பு. எல்லா பொல்லாத ஜனங்கள் முன்பதாகவும் நம்மை கனம் பண்ணும் அன்பு. இயேசுவின் சீஷர்களை கேள்வி கேட்ட வேத பாரகர், நாங்கள் எல்லா வசனங்களையும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள், அவர்களிடம் ஆண்டவர் இயேசு சென்று அந்த சீஷர்களை விடுவித்தார். அந்த பொல்லாத ஜனங்களுடைய பொல்லாத வார்த்தைகளை அவர் மேற்கொண்டார். சீஷர்களையோ விடுவித்தார். இன்னும் அவருடைய சீஷர்களை அவர்கள் கைது செய்ய வரும்பொழுது இயேசு சொன்னார், நான் தானே உங்களுக்கு வேண்டும், என் சீஷர்களை விட்டுவிடுங்க என்று சொல்லி அவர்களை விடுவித்தார். அவர்களுக்காக மன்றாடினார். அந்த அன்பு அதிசயமான அன்பு. அந்த அன்பினால் இன்று உங்களையும் விடுவிப்பார். ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 34:10, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் பிள்ளைகளாகி உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இயேசப்பா, இந்த அதிசயங்களை உமது பிள்ளைகளுக்கு செய்யும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக செய்யும். சீஷர்களுக்கு செய்து அவர்களை பராமரித்தது போல உமது பிள்ளைகளையும் பராமரித்தலும். அவர்களை ஆசீர்வதி. நீ துணை நிற்பதை விளங்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.